ரூத்துடைய வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் மாமனார் இறந்துட்டாரு, இழப்பு. அடுத்து புருஷன் இறந்துட்டான், இழப்பு. அடுத்து புருஷனுடைய சகோதரன் இறந்துட்டான், இழப்பு. சோகம், துக்கம், வருத்தம், செபிக்கப்பட்ட வாழ்க்கை மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் இழந்து 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 போய் நிற்கிறாங்க. கடைசியில யார் இருக்கா? மாமியாரும் கோ சிஸ்டரும் தான் இருக்காங்க. கடைசியில கோ சிஸ்டரும் போயிட்டா. இப்ப மாமியார் ரூத்து மாத்திரம். ரூத்தை யோசித்து பாருங்க. 10 வருஷம் வாழ்ந்தாச்சு, குழந்தை இல்ல, புருஷன் செத்துட்டாரு. இப்ப யாரும் கிடையாது. மாமியாரை தனியா விட்டுட்டு போற மனசு இல்லை. ஏன்னா மாமனாரே இறந்துட்டாரு, அவங்க 2 பிள்ளைல இறந்துட்டாங்க. நம்ம தான் அந்த மாமியார நகோமிய பார்த்துக்கணும்ட்டு கூட போறாங்க. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஃபேட் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்க போறாங்க. எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது. அப்ப அந்த டே டு டே லைஃப் எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. அந்த காலகட்டம் புருஷனோட இருந்த போதாவது சரி, குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, எல்கானா மாதிரி நான் 10 குமாரர்கள் சமானம் அல்லவா, நான் இருக்கேன் இல்லையா, என்னைய பாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு வாழ்க்கை துணை, நான் தான் உனக்கு பிள்ளை, நீ தான் எனக்கு பிள்ளைன்ற மாதிரி ஏதோ போய் ஆதரவா போயிருந்திருக்கலாம். போய் இருந்த புருஷனும் போயிட்டான். இப்ப யாருமே கிடையாது. எப்படி யோசித்து பாருங்க. அப்ப இது நம்மளுக்கு என்ன ப்ராஃபஸின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஹஸ்பண்ட் இருந்தும் ஹஸ்பண்டுடைய அருமை தெரியாம இருக்கிற மனைவிமார்கள் கர்த்தர் பேசுறது இது. அவர் எப்படி சம்பாதிக்கிறார் பாருங்க, அவர் எப்படி சம்பாதிக்கிறார் பாருங்க. அவங்க பாருங்க, அவங்க அங்க வீடு வாங்கிட்டாங்க, 2வது ஒரு வீடு வாங்கிட்டாங்க, அங்க சொந்த ஊர்ல லேண்ட் வாங்கி போட்டாங்களாம். நம்ம இன்னும் இங்க வாடகை வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். புருஷன் உயிரோடு இருக்கிறதா பாருன்ற, ரூத்த பார், ரூத்துடைய நிலைமைய பாருன்றதான். ரூத்துக்கு உனக்கு வீடு வேணுமா புருஷன் வேணுமான்னு என்ன கேட்டிருப்பாங்க? புருஷன் தான் வேணும் ஆண்டவரேன்னு இருப்பாங்க. ஒரு குடிசையில இருந்தா கூட போதும், என் புருஷனோட இருக்கலாமே. தனக்குன்னு பாருங்க, ஒரு மனைவியா இருந்து ஒரு புருஷனுக்கு செய்யற பணிவிடை செஞ்சு நான் இருந்துருவேன். இப்ப யாரும் இல்லை. வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு ரூத்துக்கு. எதுக்காக வாழ்றேன் தெரியல. வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போய்கிட்டு இருக்காங்க. ரூத்து நகோமியோட போயிட்டு இருக்காங்க. இது சொல்லும் போது 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல சொன்னதுதான் ஞாபகம் வருது. எலியாவுக்கு பின்னாடி எலிசா போயிட்டு இருக்காரு. ஏன்னா எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறேன்ட்டாரு. அப்ப எல்லாம் அங்க இருக்க தீர்க்கதரிசிகள் புத்தரெல்லாம் கேட்கறாங்க. இந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபஸி இருக்கிறவங்க எல்லாம், ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க. 50 பேரு அங்க ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ல இருக்கிறாங்க. அங்கங்க இருக்கிறாங்க. எரிகோல இருக்கிறான், கில்கால்ல இருக்கிறான், எரிகோ அப்படி அவன் எல்லாம் கேட்கறான் எலிசாவை பார்த்து, உன் எஜமான எடுத்துக்கொள்ள போறாங்களே, பின்னாடியே போறேன்னா எனக்கு அதெல்லாம் தெரியும், சும்மா இருந்துட்டு போறேன், அப்பதான் எனக்கு ரெட்டிப்பான வல்லமை வேணும்னு கேட்கிறார். அது மாதிரி நகோமி பின்னாடி போற ரூத்தை பார்த்து கேட்டிருப்பாங்க. கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கேட்கிறோம், என்ன நகோமி பின்னாடி போறீங்க, வேற என்ன வேலை? சரி, நீ அந்த மாமியாரை நான் பாத்துக்கிறதான் வேலை, வேற என்ன தெரியும் எனக்கு, வேற என்ன இருக்கு எனக்கு வழி, இதுதான் வாழ்க்கை. எங்க மாமியாரை நான் பாத்துக்கிட்டு இனி அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு நான் போறேன் அப்படின்னு போறாங்க, பின்னாடியே போறாங்க. ஆனா ரூத்துக்கு தெரியாதாக்கு ஒரு போவாஸ் காத்திருக்கிறார். இது நமக்கு தீர்க்கதரிசன வார்த்தை. உங்களுக்கு ஏன்னா இன்னொரு போவாஸ் தருவான், அப்படி கிடையாது. உங்க புருஷனை மாத்தி உங்களுக்கு கொடுப்பாருன்றதான் இங்க. ஒரு போவாஸாக மாத்துவார். போவாஸ் அப்படி என்ன? ஒரு பொக்கிஷம். பொக்கிஷம் போவாஸ். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் பாருங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். எப்படி ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. உன் நன்னடத்தை நான் அறிவேன். உன் நன்னடத்த நீ எப்படி வந்த, எப்படி உன் மாமியாருக்கு எப்படி நீ செஞ்ச பணிவிட எல்லாத்தையும் நான் அறிவேன். அதுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. அவன் பெரிய பணக்காரன், அந்த நிலத்துக்கே அவன் அதிகாரி, அந்த வயலுக்கே அவன் அதிகாரி. இவா சிந்தன கதிர பொறுக்க வந்தவா.
வேலைக்காரி கூட கிடையாது. அந்த வயல்ல கதிர் இருக்க கூட வந்தவில்ல. அந்த கதிர் செதறத, அந்த கதிரை தூக்கிட்டு போகும்போது செதறும், அதை பொறுக்க வந்தவா. ஆனா அவளுடைய கேரக்டரை பாக்குறாரு. அடுத்து 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. 10-11 வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்க உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். கேரக்டரை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு மனுஷன், குணத்தை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு குணசாலி. இப்ப இதுல ரூத்தா போவாசான்ற மாதிரி ஆயிடுச்சு. தி குட் கேரக்டர்ன்றது யாரு? ரூத்தா போவாசான். எப்படி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஒரு புருஷனை கொடுக்கிறார் பாருங்க. ரூத்துக்கு காத்திருந்ததுக்கு பலன் பாருங்க. அன்னாள் காத்திருந்ததுக்கு ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிய குழந்தையாக கொடுத்தார். எஸ்தர் அனாதியாய் காத்திருந்ததுக்கு ராஜாத்தின்ற அந்த ஸ்தானத்தை கொடுத்தார். இங்க ரூத்து காத்திருந்ததுக்கு போவாஸ் நல்ல கேரக்டர் உள்ள ஒரு ஹஸ்பண்ட கொடுக்கிறார். ஒரு நேரோ மைண்டு கிடையாது. இன்னைக்கு வர பசங்க எப்படி வராங்க? ஒய்ஃப் எவ்வளவு வேலை, என்ன வேலை பார்க்கறா, அவளுக்கு என்ன சம்பளம் வரும், அந்த சம்பளத்துல நம்ம அப்படியே ஓட்டிடலாமா? இங்க ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல ஒரு பையன் இருந்தான், நல்ல சம்பளத்துல. அதை விட பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துச்சு. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு அந்த பிள்ளையோட வெளிநாட்டுக்கு போயிட்டான். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறேன், நீ வேலை பாருன்ட்டான். இந்த பொண்ணு ஹஸ்பண்ட் மாதிரி வேலை பார்க்குறது, இவன் ஒய்ஃப் மாதிரி வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவன் நல்ல ஒரு டெக்னிக்கல் ஃபீல்ட்ல உள்ள ஒரு பெரிய ஆளு. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டான். அவனுக்கு என்ன பணம் தான், பணம் சம்பாரிச்சா போதும். பணம் நல்லா சம்பாரிச்சவங்கள போய் பாருங்க, நல்லா சம்பாரிச்சவங்கள்ட்ட போய் பாருங்க, என்னட்ட பணங்கன்னு வாங்க. ஒரு கார் வச்சிருக்கீங்க, 4 கார் வாங்கிட்டீங்கன்னு என்ன பண்ணுவீங்க? 4 கார்லயுமா இங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், விழுப்புரம் வரைக்கும் ஒரு காரு, விழுப்புரத்துல இருந்து திருச்சி வரைக்கும் ஒரு காரு, திருச்சியில இருந்து மதுரைக்கு ஒரு காரு, மதுரையில இருந்து கன்னியாகுமரிக்கு இன்னொரு கார்லயா போவீங்க? உங்களுக்கு ஒரு கார்ல தான் போக போறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு கார் போறீங்கன்னா 5 கார் 6 கார் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கார்ல என்ன போறோம்? சலிச்சு போயிடும். இதெல்லாம் சலிப்பு, சேச்சுரேட் ஆயிரும். பணம் பணம் இருந்தா போதும் இல்ல, ஆண்டவருடைய இடத்த பணம் நிவர்த்தி செய்ய முடியாது. மணி இஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் காட். ஆண்டவர் தான். அந்த அன்பின் நிமித்தம் நமக்கு அவர் செய்யற காரியத்தை பணம் செய்யாது. நமக்கு பணத்தால செய்ய முடியாது. பணம் உதவும், அவ்வளவுதான், உதவி செய்யும், அவ்வளவுதான். ஒரு கட்டம் வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு அந்த பணம் தேவையா இருக்கும். அந்த பணம் வந்த பிறகு அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும்னு தான் மனசு ஏங்கும். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஆயிருவீங்க, மிஷின் மாதிரி ஆயிருவீங்க. நம்ம ஹோம்ன்றது வேற, ஹவுஸ்ன்றது வேற. ஹவுஸ்ன்றது வெறும் இந்த செங்கலையும் சிமெண்ட்டையும் வச்சு கட்டினது. ஹோம்ன்றது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஐக்கியம், கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஐக்கியம். இதுதான் ஹோம்ன்றது, இந்த குடும்பம், ஃபேமிலி. இதுதான் லைஃப். இதுல கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். ஆனாலும் நம்ம ஒரு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, குடும்பமா கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. நிறைய பேர் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகள் சாப்பிடட்டுன்னுவாங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன்றாங்க. இவங்க தனியா உட்காந்து சாப்பிடுவாங்க. அது என்னத்த இருக்குது? அந்த சேர்ந்து உட்காந்து அந்த ஐக்கியம் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த ஃபுட்டை காட்டில மேலானது. அந்த என்ன சாப்பிட்றீங்கன்றத விட எவ்வளவு சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு சாப்பிட்றீங்க பாருங்க, அதுதான் ரியல் லைஃப். அதுதான். அந்த ஃபுட் ஒண்ணுமே கிடையாது, நத்திங். இந்த பணம் ஒண்ணுமே கிடையாது, பணம் ஒண்ணுமே கிடையாது. பணத்துல என்ன இருக்குது? நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நான் சொல்லணும்னா சாட்சியா எவ்வளவோ சொல்லலாம். சம்பாதிக்கிறேன் நிறைய சம்பாரிச்சுட்டு கடைசியில வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்க போயிட்டாங்க, அவ்வளவுதான். என்னத்த இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஓல்டேஜ் ஹோம்ல போய் பாருங்க, முதியோர் இல்லத்தெல்லாம் போய் பாருங்க.
அங்க இருக்கிற தாய் தகப்பனை போய் பாருங்க. பிள்ளைங்க வெளிநாட்டுல இருக்குது. இவங்களை வச்சு பார்க்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கு பொறுமை கிடையாது. அந்த அளவுக்குலாம் அவங்க டைம் கிடையாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. தன்னை பெத்து வளர்த்தாங்களே இத்தனை வருஷம், அதெல்லாம் இல்லை. பணத்தை அனுப்பிச்சிடுற மாசம் உன் பொழப்ப நீ பார்த்துக்கோ. எவ்வளவு பேர் பாரு அனாதை மாதிரி இருக்காங்க. பிள்ளைகளை பெத்து வளர்த்தாங்க, அது அவங்க வாழ்க்கைக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ரூத்துக்கு யோசித்து பாருங்க. ரூத்து வந்து தன் மாமியார தாய் மாதிரி நினைச்சு கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது ஆண்டவர் காத்துட்டு இருக்காருன்றது. நமக்கு அப்படிதான் ஆண்டவர் காத்துட்டு இருக்காரு. ஒரு மைல் ஸ்டோன்ல காத்திருப்பார், நமக்கு தெரியாது. நம்ம இப்ப இன்னைக்கு இந்த இதுல வந்துட மாட்டாரா, இந்த 2வது கிலோமீட்டர்ல வந்துட மாட்டாரா, இந்த 3வது மைல் ஸ்டோன்ல வந்துட மாட்டாரான்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் 39வது மைல் ஸ்டோன்ல நிற்பார். நமக்கு தெரியாது. அங்க ஒரு போவாஸோட நிற்பார். அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட கொடுத்தார். நமக்கு வாழ்க்கையில எதுக்காக நீங்க ஏங்கி நிக்கிறீங்களோ அதை வாய்க்க செய்வார். அந்த தவிப்பை எடுத்து போட அவரால் தான் முடியும். அதான் சமாரிய ஸ்திரீட்ட சொன்னார், இந்த உலகமோ இந்த உலகத்துல எந்த காரியம் உன்னை திருப்திப்படுத்த முடியாது. ஜீவ தண்ணீர் நான் மாத்திரம் தான் திருப்திப்படுத்த முடியும்னார். அவருக்கு தான் தெரியும். நம்ம கண் இருக்குது, கண்ணை பத்தி யோசிச்சிருக்கோமா? கண் இல்லாதவங்களை போய் பார்க்கணும், பார்வை இல்லாதவங்களை பார்க்கணும். அவங்க சாப்பாடு எப்படி சாப்பிடுவாங்க? பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரபலமான ஆர்டிஸ்ட். பென் டிராயிங், லைன் டிராயிங் அவர் மாதிரி போட முடியாது, அவ்வளவு அழகா போடுவார். அதாவது பொதுவா ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய படம் இருந்தாங்கன்னா நடுவுல ஒரு வெர்டிகல் லைன் போடுவாங்க. அது லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் பண்ணி வரைவாங்க. அப்படிலாம் இல்ல, ஃப்ரீ ஹேண்டா வரைவாரு. அந்த அவர் ஒரு சிட்டியே வரைஞ்சிருவாரு. எனக்கு அவரை நேர்ல நான் பார்த்தது கிடையாது. ஒரு திருமணத்துல நான் சந்திக்கிறேன், எனக்கு தெரியாது அவருன்னு சொல்லி. ஒரு ஈவினிங் நடக்குது, அவுட்டோர்ல நடக்குது அந்த கல்யாணம். கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாரு. எனக்கு அதனால எனக்கு தெரியல. சாதாரணமா பேசிட்டு இருந்தேன். அவருக்கு எனக்கு சாதாரணமா கேட்டுட்டு இருந்தாரு. அந்த கிளைமேட் பரவாயில்ல, ஒரு மிதமான வெயிலா இருக்குது, ரொம்ப ஹார்ஷா இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஒரு சாயங்காலம் 4 மணி இருக்கும். ஒரு சர்ச்சுக்கு வெளியே நடக்குது. ஆமான்னு பேசிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் என் மகள் சொன்னா, அவர் வந்து கண் பார்வை இல்லாதவர். ஏன்னா அந்த ஸ்டிக்கர் அந்த பக்கம் வச்சிருக்கிறாரு, பிளைண்ட் மேன் மட்டும் வச்சிருக்கிற அந்த ஸ்டிக்கர். எனக்கு அப்புறம் தான் அவர் பேரை கேட்டேன். உடனே நீங்க இந்த பெரிய ஆர்டிஸ்ட் தானே நீங்கன்னா? ஆமான்னு. அப்ப நீங்க பிளைண்ட் கிடையாது இல்லைன்னா? இல்ல, நான் பிறக்கும் போது பிளைண்டு கிடையாது. நான் படம் வரையும் போதெல்லாம் வரைஞ்சேன். எவ்வளோ படங்கள் வரைஞ்சாரு, பெயிண்ட் பண்ணாரு. ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல நான் பிளைண்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு சாப்பாட்டு கூட்டு போக சொன்னார். நான் சாப்பிட விருப்பம் இல்லை. சரி அவரை கொண்டு விடணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டேன். இலையெல்லாம் விரிச்சு தண்ணியெல்லாம் போட்டு தேய்ச்சி அவருக்கு கழுவி வச்சுட்டு சாப்பாடு வைங்கன்றேன். சாப்பாடு வச்சுட்டாங்க. அந்த சாப்பாடு அவர் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு கண்ணு முன்னால நிக்குது. அப்படியே கையை வச்சு வச்சு பாக்குறாரு. கை வச்சு வச்சு என்னென்ன இருக்குன்னு வச்சு பார்த்துட்டு அவரா அப்படியே இது பண்றாரு. நான் சொன்னேன், நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு தெரியுதான்னா? அந்த ஸ்மெல் தெரியும், ஆனா இன்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்னு தெரியும், ஆனா எது என்னன்னு தெரியாது. அப்படியே நான் குழப்பி சாப்பிட்டுருவேன்றாரு. நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சாப்பிட்றோம். இது சிக்கனா, இது மட்டனா, இது என்னது, இது கத்திரிக்காயா, இது பீன்ஸா, நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்றோம். ஆனா அவருக்கு அதெல்லாம் இல்லை. அப்படியே குழப்பி அப்படியே சாப்பிட்றாரு. சாப்பிட்டா போதும்ன்றாரு, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. எப்படி யோசிச்சு பாருங்க. நமக்கு இருக்கிறத நம்ம வந்து மிஸ் பண்றோம். நம்ம பிளைண்டா இருக்கோம். ஆனா பிளைண்டா இருக்கிறவங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. நம்ம கண்ணு முன்னாடி இருக்க பிள்ளைகள் நமக்கு தெரியல. பிளைண்டா இருக்கிறோம் நம்ம. நான் என்ன செய்யணும் என் பிள்ளைக்கு? என் பிள்ளையோட 4 வார்த்தை, ஆதரான வார்த்தை நான் பேசணும்னு எதிர்பார்க்கதா? 4 வார்த்தை பேசினா போதும், அது அவ்வளவுதான் அதோடைய உலகம். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க கேட்கதா? அதான் அது உலகம். ரூத்து
ரூத் எப்படி ஆண்டவர் பார்த்தார் பாருங்க, ஒரு தகப்பனும் மகளும் மாதிரி ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ரூத்துக்கு தெரியல, அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஒரு நல்ல கேரக்டரை பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஹஸ்பண்ட கொடுக்கிறார். ஒரு ஃபாதர்ஸ் ஹார்ட் உள்ள ஒரு தகப்பனுடைய இருதயம் உள்ள ஒரு மனுஷனை புருஷனா கொடுக்கிறார். அதான் என்னை நம்பு, நான் என்ன செய்வேன்னு காமிக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை காக்கும்படி உன்னோட இருக்கிறேன், உன்னை உயர்த்தும்படி உன்னோட இருக்கிறேன்றார். ஆனா நம்ம அப்படி இல்லை, நம்ம ஒரு வாழ்க்கையை தேடுறோம். பணம், வீடு, இதெல்லாம் இம்மைக்குரிய காரியங்கள். இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஐயோன்றார். உன்னதங்கள் இருக்கிற ஆசீர்வாதத்தை தரேன்றார். பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நம்மள ஆசீர்வதிக்க நினைக்கிறார். ஆனா நம்ம நினைக்கிறோம் மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங்ஸுக்காக நம்ம ஏங்குறோம். இது நத்திங், இதெல்லாம் நத்திங். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்றது என்ன? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டாங்க ஒரு நாள். உங்களுக்கு ரொம்ப சாப்பிட பிடிச்சது தண்ணின்னு. ஏன்னா தாகமா இருந்தாதான் தெரியும் தண்ணியுடைய அருமை. தண்ணிக்காகப்பட்ட கஷ்டத்தை யார்ட்டையும் கேட்க வேணாம், நீங்க எங்கிட்ட தான் கேட்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தண்ணிக்காகப்பட்ட கஷ்டம் இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எங்களால மறக்கவே முடியாது. ஒரே ஒரு சின்டெக்ஸ் டேங்க் இருக்கும், ஒரு 4 வீடு 5 வீடு தான் அந்த அபார்ட்மெண்ட்ல. ஒரு நாளைக்கு 75 லிட்டர், அவ்வளவுதான். 2 நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோட்டர் ஆன் பண்ணுவாங்க. அந்த சம்ப்ல வந்து லாரில வந்து தண்ணியை இறக்கிடுவாங்க. அதுக்கு எல்லாம் ஷேர் பண்ணணும். 1 to 1 நாள் தான் மோட்டர் போடுவாங்க. அந்த சின்டெக்ஸ் டேங்க் 150 லிட்டர் தான். 2 நாளைக்கு அதை வச்சுக்கிடணும். என் ஒய்ஃப் வந்து வாஷிங் மிஷின்ல இருந்து போற தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிருப்பா. அதான் நாங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிடணும். கெஸ்ட் யாரும் வர முடியாது. கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா தண்ணி பத்தாது. எங்களுக்கு நோய் வரக்கூடாது ஆண்டவரே, பண நெருக்கடி, எங்களுக்கு நோய் வரக்கூடாது ஆண்டவரே, டாக்டர் எல்லாம் போகக்கூடாது ஆண்டவரே, சுகபத்திரமா காத்து கொள்ளுங்கப்பான்னு. ஈச் அண்ட் எவரி ஸ்டெப் இறங்கும் போது ஏறும் போதும் பாதுகாப்பா ஏறணும், இறங்கணும், எங்கேயும் கால் அடிபட்டுறக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்கு வச்சாரு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா இருந்தது, ஒண்ணுமே இல்லாத போல ஆக்கிட்டாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, ஒண்ணும் இல்லாத போல. ஆனா இயேசு மாத்திரம் கூட இருந்தார். அது ஒண்ணுதான் ஆதரவு. அவர் பேசுவார். அதனாலதான் இன்னைக்கு அந்த வசனம் வந்து, இன்னைக்கு மரண பள்ளத்தாக்கில நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். அவருடைய வார்த்தை தான் எங்களை தூக்கி நிறுத்துச்சு. இன்னைக்கு அதுதான், இன்னைக்கு அதுதான். அன்னைக்கு பெனிநாள் வந்து அண்ணால டார்ச்சர் பண்ணா, எங்களுக்கு வந்து சாத்தான் டார்ச்சர் பண்ணுவான். சாத்தான் பேசுவான், நீ பேசாம சினிமால இருந்திருக்கலாமே, பாப்புலரா இருந்திருக்கலாமே, பேசாம தூர்தர்ஷன்ல இருந்திருக்கலாமே, சில கோடிகளை சம்பாதிச்சுட்டு செட்டில் ஆயிருக்கலாமே, எதுக்கு இன்னும் நீ இன்னும் வந்து உபவாசத்தோட மன்றாடி ஜெபிச்சுட்டு வந்திருக்கிற, ஏன் உடலை வருத்தி எதுக்காக நீ இருக்கணும்? என் கூட இருந்தவங்க எல்லாம் ரிட்டையர்ட் லைஃப்ல போயிட்டான், ஸ்டார்ட் ஆயிருச்சு அவங்க எல்லாம். போதும், முடிஞ்சாச்சு, லைஃப் செட்டில் பண்ணிட்டேன், பிள்ளைகள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், போதும், பென்ஷன் வருது, ரிட்டையர்ட் லைஃப்ல போறாங்க. ஆனா எனக்கு இனிமேதான் லைஃப்ன்ற மாதிரி இன்னும். ஆனா அது மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, மத்தவங்களுக்கு ஆதரவான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலை போல வார்த்தை. ஏசு என்ன செய்ய விரும்புறாரோ அதை என்னை கொண்டு செய்ய விரும்புறார். என்னை கொண்டு என்ன செய்ய விரும்ப அதை செஞ்சுட்டு போறேன். லோ ப்ரொஃபைல் இருக்கு, ரொம்ப நல்லது. பாப்புலர் ஆக ஆக பாத்தீங்கன்னா கஷ்டமும் அவ்வளவு வரும். பணம் வர 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 பணத்தை பாதுகாக்கிறதும், அதை எப்படி செலவழிக்க கூடாது, எப்படி சேர்த்து வைக்கணும்னு, இதுதான் மனசு பூரா நிற்கும். நம்ம இருக்கிறது போதும், நம்ம சஃபிஷியன்ட் லைஃப்,
இயேசு போதும், இயேசு கூட இருந்தா போதும். அவர் என்ன வாழ்க்கையை நம்ம வாழ வைக்கிறாரோ, ரெடிமேட் ஷர்ட் மாதிரி எனக்கு எது சரியான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அவர் தருவார். அதை நம்ம உடுத்திட்டு இருந்தாலே போதும். எனக்கு அது வேணும் இது வேணும்னு போக தேவையில்லை. நாம விரும்பி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. ரூத் தான் டோட்டலா அவங்க அன்னைக்கு நகோமி பின்னாடி போகணும்னு வந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு தெரியாது கர்த்தர் கூடவே வராருன்னு தெரியாது. அதுவும் இவங்க ஒரு மோவாபிய ஸ்திரீ, இவங்களுடைய வம்சத்துல இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வரப்போறார்ன்றது ரூத்துக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க, யாக்கோபு கொடுத்த கிருபை மாதிரி. யாக்கோபு சொத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் திருடனாவும் எத்தனாவும் நடந்து திருடினாரு. ஆனா ஆண்டவர் சொன்னார், உன்னை இஸ்ரவேல் கோத்திரமாக்க போறேன்ட்டார். உன் கோத்திரத்துல நான் வரப்போறேன்ட்டார், மனுஷனா வரப்போறேன் நான். அதேதான் ரூத்துக்கு. மோவாபிய ஸ்திரீ, ஆனா ராகாப மாதிரி ரூத் ஆசீர்வதிக்கிறார். ரூத்துடைய வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை தராரு. ஏன்னா ரூத்து அவங்களா ஒரு வாழ்க்கையை தேடி போகல. அதைத்தான் சொல்றாரு போவாஸ், நீயாக ஒரு வாழ்க்கையை யாரு பின்னாடி போய் தேடி போகல. அதனால ஆண்டவர் ஒண்ணு ஆசீர்வதிப்பாரு. உன் கேரக்டர், இவன் ஹஸ்பண்டோடு இருந்ததை விட நீ ஹஸ்பண்ட் இல்லாத போது எவ்வளவு கற்புள்ளவளாய் இருந்த. உன் முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன் முந்தின நற்குணம் மேலானது. கேரக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட்னு காமிக்கிறாரு. உன் ஸ்கில்லு பெருசு கிடையாது, உன் எஜுகேஷன் பெருசு கிடையாது, உன்னுடைய டேலண்ட்ஸ் பெருசு கிடையாது, நீ எவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கு அது பெருசு கிடையாது, உன் கேரக்டர் தான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ரூத்துக்கு கொடுக்கிறாரு. குணசாலியான ஸ்திரீ, முத்துக்களை பார்க்கலாம் விலையேற பெற்றவள். மோர் தேன் பேர்ல். முத்து அது சிப்பிக்குள்ள முத்துன்னுவாங்க. அது எவ்வளவுக்கு அளவு கடல்ல ஆழத்துல எவ்வளவு ஆழத்துல இருக்கோ, எவ்வளவு காலம் இருக்கோ, அது அவ்வளவு வெளியேற பெற்றது. அதை காட்டிலும் வெளியேற பெற்றது குணம் ஆண்டவர். அந்த குணத்தை ரூத்துக்கு தராரு. அப்ப அதை பார்க்க சொல்றார், நீ கேரக்டரை பார். நம்மகிட்ட இந்த கேரக்டர் பாரு, மத்தவங்கிட்ட இந்த கேரக்டரை பாருன்றார். அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பார்க்காத, பதவியை பார்க்காத, பொருட்களை பார்க்காத, see their கேரக்டர். இதான் நமக்கு பாடம். நமக்கு அந்த கேரக்டர் நமக்கு கொடுத்தா போதும். நான் எனக்கு திருப்தியா இருக்கணும், ஆண்டவருக்கு திருப்தியா இருக்கணும். என்னை எந்த ஜனங்களுக்கு எடுத்து பயன்படுத்துறாரோ அவங்களுக்கு நான் திருப்தியா இருக்கணும்.